ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சின்ன ப்ரேயரோட இன்றைக்கி செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி செஷன் வந்து டைனமிக் டூல்ஸ் அப்படிங்கிறத பற்றி, டைனமிக்ஸ் அப்படின்னா என்ன, டைனமிக் டூல்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செஷனை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தாங்க. நல்லா சொல்லிக் கொடுக்கறதுக்கு அடியனுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இது மூலமாக பல பாடல்களை செய்யவும் உமக்கு பிரியமானது ஆண்டவரை செய்கிறதுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உமது நாமத்துக்கு மகிமைக்கு ஆண்டவரை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நாங்கள் சிறுகும் நீங்கள் பெருகும் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டைனமிக் டூல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைனமிக் டூல்ஸ் அப்படின்னா என்ன, டைனமிக்ஸ் அப்படின்னா என்ன? டைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி சவுண்டு பண்ணுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுற அந்த டேர்ம் தான் டைனமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வோக்கல் வந்து பயங்கர டைனமிக்காக இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். இப்போ நான் ஒரு டெமோ காட்ட போகிறேன். அந்த டெமோவை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் இப்போ மெதுவாக பேசுகிறேன், ஆனால் என்னால் சத்தமாகவும் பேச முடியும், மெதுவாகவும் பேச முடியும். எப்போல்லாம் நான் மெதுவாக பேசணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நான் சத்தமாக பேசுவேன். எப்போல்லாம் நான் சத்தமாக பேசணும்னு நினைக்கிறேனோ அப்போ நான் மெதுவாக பேசுவேன். எல்லாருமே இப்படி ஒரு டைனமிக்காக தான் நம்ம பேசுவோம். இப்போ தெரிஞ்சுதுங்களா டைனமிக்ஸ்னால் என்னென்ன? ஒரு வோக்கல்லையோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ அதோட வால்யூம் அதோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அட் அ பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு கட்டத்தில் ரொம்ப அதிகமாக கேட்கலாம். சரிதானே? ஃபார் எக்ஸாம்பிள், கோரஸில் ரொம்ப அதிகமாக சவுண்ட் பண்ணும், ஆனால் வேர்ஸ்லலாம் கொஞ்சம் அதிகமாக சவுண்ட் பண்ண மாட்டோம், கம்மியாக சவுண்ட் பண்ணுவோம். இதுதான் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைனமிக்காக இருக்கிற விஷயம் ரொம்ப நல்லது. பட் எப்போவுமே எல்லாமே இதே மாதிரி டைனமிக்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சில வார்த்தைகள் பாடும்போது, சில வார்த்தைகள் இல்லை வாசிக்கிற அந்த டியூன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் பண்ணுறதெல்லாம் மிக்ஸில் காணா போயிடும், எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏன்னா சவுண்டு கம்மியாக இருக்கும். சவுண்டு அதிகமாக இருக்கும்போது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாடுதுங்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட இதை லைட்டாக அந்த கேர்வை வந்து ஃப்ளாட் பண்ணி ஆகணும். கம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு டூல் தான் இந்த டைனமிக் ஷேப்பிங்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கம்ப்ரெஷன் அந்த வேலையை பண்ணுற அந்த டூலுக்கு பேர் கம்ப்ரெசர். கம்ப்ரெசர் என்ன பண்ணும்? மெயினாக கம்ப்ரெசரோட பெரிய வேலை என்ன அப்படின்னா, அதிகமாக சவுண்ட் பண்ணுற பார்ட்ஸை கம்மியாக சவுண்ட் பண்ணுற பார்ட்ஸை கொஞ்சம் அதிகமாகவும் சவுண்ட் பண்ணி ரெண்டையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொண்டு வர்றது தான் டைனமிக்ஸ். இந்த ப்ராசஸரோட கம்ப்ரெசரோட பெரிய ஒர்க்கே அதுதான். சரிங்களா? திரும்ப நான் சொல்கிறேன், கம்ப்ரெசரோட ஒர்க் வந்து அதிகமாக சவுண்ட் பண்ணுற பார்ட்ஸை கம்மியாக சவுண்ட் பண்ணுற பார்ட்ஸை அதிகமாகவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் தேவை. இன்கேஸ் உங்களுடைய சாங்கில் வந்து வேர்ஸ் ரொம்ப கம்மியாக சவுண்ட் பண்ணி பாடுறீங்க, கோரஸ் பயங்கர கத்தி பாடுறீங்கன்னா உங்களுடைய வேர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பாடின காரணத்தினால அது என்ன வேர்டிங்ஸ் நீங்கள் பாடுறீங்கன்னு கேட்காமே போயிடும். கோரஸ் வரும்போது தான் நீங்கள் பாடுறதே கேட்கும். ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வால்யூமை ரைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர்ஸோட வால்யூம்லாம் நல்லா கேட்கும், ஆனால் கோரஸ் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடும். இப்போ ரெண்டையும் நீங்கள் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி ஆகணும். சரிதானே? இதுக்கு தான் நம்மளுக்கு கம்ப்ரெசர் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ கம்ப்ரெசரை பற்றின விஷயங்கள்லாம் நல்லா புரியும்னு நான் நம்புகிறேன். சரியா? இப்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிக்சர் போர்டு நான் கொடுத்துட்டேன். ஒரு 4 சேனலோ ஒரு 8 சேனலோ ஒரு மிக்சர் போர்டு. அதில் நிறையா ஃபேடர்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு சேனலுக்கும் ஃபேடர்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கிட்டார் வாசிக்கிறவர் அங்கே நின்று கிட்டார் வாசிக்கிறார், ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அவர் நார்மலாக வாசிட்டுருக்காரு. அந்த நார்மலாக வாசிக்கிற அந்த வால்யூமுக்கு நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போது திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அதிகமாக சவுண்ட் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். டான் 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 ஜன் 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 அப்படின்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எஸ், வால்யூம் ஃபேடரை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிப்பீங்க. சரிதானே? ஸோ கம்மி பண்ணிட்டீங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா, அவர் வாசிக்கிறது டக்குன்னு கேட்காம போயிடுது. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம்
மெதுவாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? திரும்ப உங்களுடைய வால்யூம் ஃபேடரை கையை வச்சு மேலே சர்ன்னு ஏற்றிட்டு போவீங்க. சரிதானே? இப்போது இதே கதையை ஒரு வோக்கல் வச்சு நான் சொல்கிறேன். ஒரு வோக்கலிஸ்ட் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. நார்மலாக அவர் பாடுறாரு, அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் வச்சுட்டீங்க. திடீர்னு கோரஸ் வருது, அவர் சத்தமாக பாடுறாரு. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கை வந்து வால்யூம் ஃபேடர் போயிடும். வால்யூம் ஃபேடரை வச்சு அப்படியே இறக்குவீங்க, மெதுவாக அப்படியே சர்ன்னு மெதுவாக இறக்குவீங்க. இறக்கி கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணியே வச்சுருப்பீங்க. ஏன்னா அவர் இன்னும் கோரஸ் பாடிக்கிட்டு இருக்காரு, சத்தமாக பாடுறாரு. சரிதானே? அப்புறம் பாடி முடிச்சு வேர்ஸ் போகிறாரு. அப்போ ரொம்ப கம்மியாக பாட ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக உங்களோட ஃபேடரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நார்மலாக இருந்த பொசிஷனுக்கு அவரும் பாட ஆரம்பிச்சிடறாரு. நார்மலாக அந்த பொசிஷனுக்கு நீங்களும் உங்கள் ஃபேடரை கொண்டு போய் அழிச்சிட்டிங்க. சரிதானே? இப்போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் கம்ப்ரஸர். ஓகேவா? இப்போ அந்த கம்ப்ரஸரை பற்றின ஃபேக்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். இதை நம்ம டிஏடபிள்யூக்குள்ளே போய் நம்ம படிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கம்ப்ரஸர் பற்றி படிக்க போகிறோம். இந்த வோக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நம்ம கேட்போம். அதான் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். இப்படி ட்ராக் பண்ணால் இது பெருசாகும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக தெரியணும், உள்ளே இருக்கிறது பெருசாக தெரியணும்னா இங்கே இருக்க பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நல்லா பெருசாக வரும். ஸோ இப்போ இதை பாருங்களேன். இந்த இடம்லாம் பாருங்கள், வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் வால்யூம் அதிகமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய வோக்கல் எவ்வளோ டைனமிக்காக இருக்குது அப்படின்னா, வாய்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே வால்யூமில் இருக்கிறதில்ல, அது வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கு. சரி தானே? இப்போது நம்மளுடைய மெயினான நோக்கமே இந்த டைனமிக்ஸை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறது. கண்டிப்பாக டைனமிக்ஸ் இருக்கணும். டைனமிக்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு டைனமிக்ஸ் இருக்கவனா இதை ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் கம்ப்ரஸரை தூக்கி உள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ கம்ப்ரஸர் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ கம்ப்ரஸரில் நிறைய நாப் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. இது என்னென்ன ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம. இதில் நிறையா ப்ரீசெட்ஸ் இருக்குது. கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் ப்ரீசெட்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்களா? ப்ரீசெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் ப்ரீசெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ப்ரீசெட் யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ட்வீக் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளை திரும்ப ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போது அந்த எக்ஸாம்பிள் இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். என்னுடைய வாய்ஸ் வந்து இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நார்மலாக இருக்குது, ஓகே. பட் இங்கே வரும்போது அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல அதிகமாக சத்தம் போட்டு பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வால்யூம் ஃபேடரில் நான் கை வச்சு சர்ன்னு இறக்குவேன். சரி தானே? திரும்ப ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் ரைஸ் பண்ணிப்பேன். இப்போது எனக்கு இதெல்லாம் ஈக்குவலாக ப்ளே ஆகணுங்கிறது தான் என்னுடைய கோல். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வால்யூமை சர்ன்னு இறக்குறேன் பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு பேர் இருக்குது. வால்யூமை எப்போ இறக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிசைட் பண்ணுறேனோ அதுக்கு ஒரு பேர் இருக்குது. திரும்ப நான் எப்போ கொண்டு வந்து பழைய பொசிஷனில் வைக்கிறேனோ அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுதான் இந்த நாப்ஸ் எல்லாத்தையும் இங்கே காட்டுது. இன்னொரு வகையில் சொல்லணுன்னா, கம்ப்ரஸர் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் வால்யூம் ஃபேடர். ஆட்டோமேட்டிக்காக வால்யூமை வந்து ஃபேட் பண்ணி நம்மளுக்கு தேவையானப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு தான் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போது ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டில் அதிகமாக பாடுறாங்க, நம்மளுக்கு இங்கே வேவை பார்த்து நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் பாட்டை வந்து கேட்கும்போது கத்தி பாடுவாங்க, அந்த இடத்துல சத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு இப்படி ஒன்று அடிக்குது பார்த்திங்களா, நம்ம வால்யூமை கம்மி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் த்ரெஷ்ஹோல்டு. த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளால் எவ்வளோ சத்தத்தை பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் த்ரெஷ்ஹோல்டு. ஒன்ஸ் அந்த த்ரெஷ்ஹோல்டு ரீச் ஆகிருச்சுன்னா சத்தம் அதிகமாக போகுது, அதனால தான் என்னோடய த்ரெஷ்ஹோல்டு இனி என்னால் இது காதால் கேட்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மைண்டு வந்து சொல்லுது. ஐயோ, சவுண்டு ரொம்ப அதிகமாக போகுது, இது இப்படி இருக்கக்கூடாது, இதை வால்யூமை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கைக்கு நம்மளோட பிரெயின் வந்து ஒரு இது அனுப்புது பார்த்திங்களா, ஒரு சிக்னல் அனுப்புதில்ல. அது எந்த இன்ஸ்டன்ஸில் நடக்குது அப்போ தான் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்கிறது.
நம்மளால் எவ்வளோ தூரம் சத்தமாக பாடுறதை தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் த்ரெஷ்ஹோல்டு. ஓகேவா? இப்போ டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா கையை எடுத்துகிட்டு போய் ஃபேடரில் வச்சுட்டு நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கிடைக்குது. ஒரு ஆப்ஷன் சடக்குன்னு சொல்லிட்டு ஃபேடரை கம்மி பண்ணுறது, 2வது ஆப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடரை கம்மி பண்ணிட்டு வர்றது. சரிதானே? இதுக்கு பேர் தான் அட்டாக். ஸோ அட்டாக் எதை டினோட் பண்ணுதுன்னா எவ்வளவு வேகமாக நம்ம ஃபேடரை இறக்குறோம் அப்படிங்கிறது தான் அட்டாக் நோட் பண்ணுது. ஓகேவா? இப்போ அடுத்து பக்கத்தில் ரிலீஸுன்னு இருக்குது. எவ்வளோ நேரம் எடுத்துக்குது இந்த ஃபேடர் பழைய பொசிஷனுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிலீஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போது த்ரெஷ்ஹோல்டை பற்றி பேசிட்டோம், அட்டாக் பற்றி பேசிட்டோம், ரிலீஸ் பற்றி பேசிட்டோம். இப்போது நம்ம வால்யூமை இறக்கி லோ பண்ணுறோம்ல, எவ்வளோ தூரம் நம்ம லோ பண்ணணும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் இந்த ரேஷியோ. சரியா? இந்த ரேஷியோ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 2:1, 3:1, 4:1, 5:1 அப்படின்னு நிறையா இருக்கும். 2:1, 4:1, 3:1 அப்படிங்கிறதெல்லாம் என்னத்தை டினோட் பண்ணுதுன்னா, ஒன்ஸ் என்னுடைய வால்யூம் வந்து த்ரெஷ்ஹோல்டை தாண்டி போகுதுல்ல, என்னால் பேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு சத்தம் எக்ஸ்ட்ரா போகுது பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை 2 மடங்கு போகிற சத்தத்தை 1 மடங்காக கம்மி பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரேஷியோ. சரியா? ஸோ ரேஷியோ ஏற ஏற நம்மளுக்கு கம்ப்ரெஷனும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள் 11:1னா 11 மடங்கு சத்தம் வெளியே போகிறத 1 மடங்கு இறக்கு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ என்ன ஆகுது, நம்மளுடைய கம்ப்ரெஷனோட நிலைமை இன்னும் அதிகமாகிட்டே வருது. இப்போ 1:1 அப்படின்னு சொன்னால் எந்த கம்ப்ரெஷனும் நடக்கிறதில்ல. இங்கே 6:5, 8:7னா கொஞ்சம் நார்மலி கம்ப்ரெஸ்டு, இதெல்லாம் ஹெவி கம்ப்ரெஷன் நடக்குது. சரிங்களா? இப்போது வோக்கலுக்கு 2:1, 3:1 ரேஷியோ போதும். ஓகேவா? இப்போது நான் சோலோ பண்ணிட்டு இந்த பாட்டை போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்களேன். பறவை கொஞ்சம் முற்றுப்பார், அது விதைத்து அறுக்கிறதோ. அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ. யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கேடுச்சுங்களா? யாருக்கும் இல்லை அந்த இடம் வரும்போது அவர் அதிகமாக பாடுறார், சத்தமாக பாடுறார். சரிதானே? இப்போ அந்த இடத்துல எனக்கு கம்ப்ரெஷன் நடந்து ஆகணும். ஏன்னா நார்மலாக அதுக்கு முன்னால் இருக்கிறத விட இந்த வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது நான் கம்ப்ரெஸரை உள்ளே ட்ராப் பண்ணி போட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணும்போது எந்த வகையான கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. என்னோட இன்புட் துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சரிங்களா? இப்போ ஒரு கம்ப்ரெஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்புட் வால்யூமை விட அவுட்புட் வால்யூம் கம்மியாக போகும். ஏன்னா நம்ம தான் சவுண்டை கம்ப்ரெஸ் பண்ணுறோம்ல. 2 மடங்கு போகிறத 1 மடங்கு தான் அனுப்பணும், 10 மடங்கு போகிறத 1 மடங்கு தான் அனுப்பணுன்ட்டு நம்ம கம்ப்ரெஸருக்கு ஆர்டர் கொடுக்குறனால சவுண்ட் அது என்ன பண்ணுதுன்னா கம்ப்ரெஸ் பண்ணுது, சவுண்ட் அது கம்மி பண்ணுது. அதுதானே ஆக்சுவலாக கம்ப்ரெஸரோட வேலை. ஸோ சவுண்டை கம்மி பண்ணி வெளியே அனுப்பும்போது யூஸ்வலாக இன்புட்டோட வால்யூமை விட அவுட்புட் வால்யூம் கம்மியாக இருக்கும். இதை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இங்கே கெயினுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கெயினை நான் வந்து டேர்ன் ஆன் பண்ணி ஏற்றுனேன்னா எனக்கு ஓவராலாக இந்த ட்ராக்கோட வால்யூம் ஏறும். ஸோ என்ன மீன் பண்ணுறேன்னா, இந்த ஓவரால் வால்யூம் ஏறும்போது இங்கே மெதுவாக பாடியிருக்க சத்தம் ஏறும், கம்மியாக பாடியிருக்க மாற்றி சொல்லிட்டேன். இந்த கெயினை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது மெதுவாக பாடியிருக்கிற சத்தம் ஏறும், கம்மியாக பாடியிருக்கிற சத்தம் இங்கே த்ரெஷ்ஹோல்டு வந்து கம்ப்ரெஷன் நடந்து இறங்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ரேஞ்சாக பாட ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் கம்ப்ரெஸருடைய வேலை. ஓகேவா? இப்போ நம்ம பண்ணலாமா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், எந்த வித கம்ப்ரெஷனும் நடக்கலை. ஏன்னா த்ரெஷ்ஹோல்டு கிக் ஆகவே இல்லை. நான் பாருங்கள், த்ரெஷ்ஹோல்டு 0ன்னு வச்சுருக்கேன். என்ன தான் கம்ப்ரெஸர் ஆனில் இருந்தாலும் கம்ப்ரெஷன் நடக்கவே இல்லை. இன்புட் ஈக்குவல் டு இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். ஓகேவா? இப்போ நான் கம்ப்ரெஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். ஃபஸ்ட்டு நான் செட் பண்ண வேண்டியது த்ரெஷ்ஹோல்டு. அறுக்கிறதோ, அவைகளை நடத்தும் தேவன்
உன்னை அனுதினம் மறப்பாரோ? யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. இப்போ த்ரெஷ்ஹோல்டு நான் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு சின்ன பார் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல எவ்வளோ கம்ப்ரெஷன் நடக்குது அப்படிங்கிறது டினோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப போடுறேன் கேளுங்களேன். இருக்கிறதோ அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ? யாருக்கும் எல்லா நேரம் தெரியுதுங்களா? அது விரைந்து கம்ப்ரெஷன் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. மறைகிறதே. இப்போதான் கம்ப்ரெஷர் ஸ்டார்ட்டே ஆகுது. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது இப்போ அழகு பாருங்க, சேர்க்கும். இன்புட் அதிகமாக இருக்கு, அவுட்புட் கம்மியாக இருக்கு தேவனை பாருங்களேன். கொஞ்சம் நினைத்திடு, இப்போ அது முழுமை சேர்க்கும். நான் என்ன பண்ண போறேன்னா ஹெவியாக கம்ப்ரெஸ் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும். அறுக்கிறதோ அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ? யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து என்னாச்சு பார்த்தீங்களா? மறைகிறதே. சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது, கவலை கம்ப்ரெஷன் மட்டும் அதிகமாக நடக்குது பார்த்தீங்களா? நினைத்தால் அது இப்போ கிட்டத்தட்ட தனக்குள் டோட்டல் அழுகிறதே. வால்யூம் ஒரே மாதிரி கேட்குது பாருங்க. துயரம் முற்றுப்பார், அது விதைத்து அறுக்கிறதோ. அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ? யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் தெரியுதுங்களா? இன்புட் இங்கே இருக்கு, நினைத்தால் அவுட்புட் அது இங்கே இருக்கு பாருங்க. தனக்குள் அழுகிறதே. இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா கெயின் துயரங்கள் ஏற்றணும். கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். எவ்வளோ தூரம் கெயின் பண்ணணும்? இன்புட்டும் அவுட்புட்டும் ஒன்றா வர மாதிரி இயேசுவை கெயின் பண்ணணும். கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். ஓகேவா? இப்போ அட்டாக்கு ரிலீஸை நம்ம செட் பண்ணணும். அட்டாக்குங்கிறது என்னது? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வால்யூம் கம்மியாக போகுதுன்னு. ரிலீஸுங்கிறது எவ்வளோ நேரத்தில் பழைய பொசிஷனுக்கு சென்றடையுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போது இதை வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன். அதாவது இது ஃபாஸ்ட் அட்டாக் பாருங்களேன், 0.10 மில்லி செகண்ட் ஃபாஸ்ட் அட்டாக். சத்தம் த்ரெஷ்ஹோல்டை தாண்டி போன உடனே சரட்டுன்னு கம்மி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஃபாஸ்ட் அட்டாக். இது ஸ்லோ அட்டாக். உடனே பண்ண வேணாம், கொஞ்சமாக அப்படியே இறக்கிக்கிட்டே வாங்க அப்படிங்கிறதா ஸ்லோ அட்டாக். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி நான் ரிலீஸை 0 ஆக்கிடுறேன். ரிலீஸ் 1ன்னு காட்டுறேன், அதாவது 1 மில்லி செகண்ட் உடனே பழைய பொசிஷனுக்கு போயிருங்க அப்படின்ட்டு. இப்போது அட்டாக் வந்து ஃபாஸ்ட் அட்டாக் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அனுதினம் மறப்பாரோ? யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தா. தெரிஞ்சுங்களா? உடனே கம்ப்ரெஷன் நடக்குது, உடனே ரிலீஸ் ஆயிடுது. இப்போது அட்டாக் வந்து ஸ்லோ அட்டாக் வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்மளுக்கு கம்ப்ரெஷனே ஆரம்பிக்குது. இப்போது ஃபாஸ்ட் அட்டாக் ஃபாஸ்ட்டு ரிலீஸ்லேருந்து ஸ்லோ ரிலீஸ் மாற்றிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். பார்த்தீங்களா? கம்ப்ரெஷர் அப்படியே பிடிச்சே வச்சுருக்குது. இப்போது ஸ்லோ அட்டாக் ஸ்லோ ரிலீஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு நம்ம நிறையா மாற்றங்கள் செய்யலாம்.
இப்போது இந்த அட்டாக்கு ரிலீஸையும் செட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ப்ரீசெட்ஸ் உபயோகமாக இருக்கும். இது ஒரு மேலோட வாய்ஸ், அதனால் நான் சும்மா மேல் வாக்ஸ் 1 போட்டுக்கிறேன். இப்போது அட்டாக் ரிலீஸ் செட் பண்ணியிருக்கு. இதை நான் ஒன்றும் பெருசாக கை வைக்க வேணாம். வைக்காமல் நான் த்ரெஷ்ஹோல்டை மட்டும் ரேஷியோவை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணாலே ஓரளவு நல்ல கம்ப்ரெஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஈக்குவலைசர் லெசனில் நம்ம படித்தோம். அங்கே இருக்கிற ப்ரீசெட்ஸ் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கு மட்டும் உபயோகப்படுத்தலாம். இது கம்ப்ரெசரில் வர ப்ரீசெட்ஸ் வந்து அட்டாக் ரிலீஸை நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும். இதுதான் கிடையாது, நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். பறவை கொஞ்சம் முற்றுப்பார், அது விதைத்து அறுக்கிறதோ. அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ. யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். ஓகே, இப்போது ஸ்டூடியோ ஒன்ல ஒரு ஆட்டோன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கோம், ஆட்டோ கெயின். இந்த கெயின் என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தூரம் நம்மளுக்கு சவுண்டு லாஸ் இருக்கோ அதை ஈடுகட்டுறதுக்கு அந்த கெயினை அதே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆட்டோவை கூட டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிலீஸ்லேயும் அடாப்டிவ் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற சில விஷயங்களை தான் டினோட் பண்ணும். ஆனால் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு மிக்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் எதை டினோட் பண்ணுன்னா, இந்த டோட்டல் கம்ப்ரெஷனை ரா ட்ராக்குக்கும் கம்ப்ரஸ் ட்ராக்குக்கும் நடுவில் மிக்ஸ் பண்ணுற அந்த பொசிஷன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கம்ப்ரெஷன் அதிகமாக வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது இருக்குது. சரிங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ட்ராக்கை கம்ப்ரஸர் போட்டிருக்கேன்ல, இதை எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. இயேசுவே ஓகேவா? இப்போ நான் கம்ப்ரஸ்டு ட்ராக் இது தான் எல்லோவாக இருக்குது. நான் ஆனால் கலர் மாறிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். கலர் மாற்றுறதுக்கு இந்த கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ் வரும். எந்த கலர் வேணுமோ நான் கலர் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்குது நான் கம்ப்ரஸ்டு ட்ராக்ஸ். ஓகேவா? இதில் மெயினான இடத்த உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது, இந்த இடம் வால்யூம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே ஈக்குவல் வால்யூம் வர மாதிரி தெரியுது. சரிதானே? இப்போ அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பொசிஷன் பாருங்களேன், நல்லா தெரியுது பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், கம்ப்ரெஷன் எப்படி நடந்திருக்கு பாருங்கள். இது வந்து அதிகமாக போயிருக்கா, பீக் பண்ணி போயிருக்குங்களா? இதை கம்ப்ரெஸ் பண்ணி ஈக்குவலாக ஆக்கியிருக்கு பாருங்கள். ஸோ கம்ப்ரெஸரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வால்யூம் ஃபேடர். இது ஆட்டோமேட்டிக்காக வால்யூமை ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். பட் எப்போவுமே கம்ப்ரெஸரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். இதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் இன்னும் நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி டைனமிக் ப்ராசஸிங்கில் நம்ம பார்த்தது கம்ப்ரெஸரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஓகேவா? இன்னும் இந்த டைனமிக் ப்ராசஸிங்கில் 2 விஷயமான டூல்ஸ் இருக்குது. அந்த ஓகே, இது இன்னொரு ட்ராக்கு, உங்களுக்காக இந்த ட்ராக் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது இந்த இந்த டூலுக்கு பேர் கேட். சரிங்களா? கேட் எதுவுமே இல்லை, GATE கேட். இதுவும் இன்பில்ட்டாக நம்மளோட ப்ரிசோனஸ்லையோ இல்லை எல்லா DAWலையும் வரும். இதுவும் ஒரு டைனமிக்கை ஷேப் பண்ணுற ஒரு டூல். இந்த கேட் என்ன பண்ணும் அப்படின்னா, கேட் என்ன பண்ணும்? யூஸ்வலாக கேட்டு திறக்கும், சாத்தும். திறக்கும் போது யாராச்சும் உள்ளே போவாங்க, இல்லை வெளியே வருவாங்க, கதவு சாத்திக்கும். இதுதானே கேட்டு. அதே டெக்னிக் தான் இந்த இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ராக்ஸில் இருக்கிற தேவையில்லாத சில சத்தங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கேட் வந்து பயன்படும். ஓகேவா?
நம்ம ஹவு டு ரெக்கார்ட் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் பார்த்தோம்ல. அதில் நம்ம ப்ளீடு பற்றி நிறையா பேசணும். ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ப்ளீட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மைக்கு வச்சு ஒரு ட்ரம் கிட்ட வந்து எடுக்கும்போது ஒரு மைக்கில் வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்போமோ அதை கேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சத்தங்களையும் அது கேப்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஸ்னேரில் ஒரு மைக் வச்சுருக்கேன். இது ஸ்னேரோட சவுண்டை மட்டும் கேப்சர் பண்ணாது, கிக்கோடது, டாம்ஸோடது எல்லாத்தையும் சேர்த்து கேப்சர் பண்ணிடும். ஆனால் வால்யூம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்னேர் வந்து அதிக சத்தமாக இருக்கும், மற்றதெல்லாம் தூரத்துலேருந்து இங்கே வர்றதுனால கம்மியான சத்தத்தில் வந்து ரீச் ஆகிருக்கும். சரிதானே? இப்போ என்னுடைய கோல் வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ளீடை ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இதே டெக்னிக் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஹோல்ஸ் குட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மைக்ரோஃபோனில் ஒரு சின்ன நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு அப்படி ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வந்து இந்த கேட் போட்டு ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா வச்சு நம்ம நிறைய விஷயங்களை வந்து தேவையில்லாத காரியங்களை நம்ம இந்த கேட் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணலாம். இந்த கேட் என்ன பண்ணுன்னா, தேவையான காரியங்கள் வரும்போது மட்டும் கேட்டு ஓப்பன் ஆகி அதை வந்து உள்ளே அனுப்பும். தேவையில்லாத காரியங்கள் வரும்போது கதவை சாத்திக்கும். அதுதான் கேட். ஓகேவா? இப்போது இந்த ட்ராக்கை மட்டும் நீங்கள் கேளுங்க, எப்படி இருக்குன்னு கேளுங்களேன், உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். ஓகேவா? இது ஃபுல் ட்ரம் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் ஸ்னேரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்போம், எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். பார்த்தீங்களா? இந்த ஸ்னேர் அதிகமாக கேட்குது. அதோட சேர்த்து கிக்கு, ஹைஹேட்டு, டாம்ஸு இது எல்லாமே ப்ளீட் ஆகிருக்கு. கரெக்டு தானே? கேட்குதா? இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இதெல்லாம் ஸ்னேர் ஹிட், தெரியுதுங்களா? ஸ்னேரோட ஹிட் இதெல்லாம். ஆனால் அதோட சேர்த்து நம்மளுக்கு கிக்கும் கேட்குது. இப்போ இதை பெருசாக்கி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தெரியுதா? இங்கே பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இப்போது எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஹோல் ட்ராக்கை உட்காந்து நான் மேனுவலாக இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம். இதுதான் கட்டிங் டூல். இதை வச்சு இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இதை டெலீட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி கட் அப்படின்னா அது ஓடிடும். இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, ரைட் கிளிக் பண்ணி டெலீட், இப்படி நான் கொடுத்துக்கிட்டே வரணும். எவ்வளோ பெரிய ஹெக்டிக்கான ஒர்க் இது பார்த்தீங்களா? இதை நான் சரி பண்ணுறதுக்கு தான் கேட் யூஸ் பண்ணுறேன். இப்போது கண்ட்ரோல் Z அழுத்தினேன்னா நான் கட் பண்ண ட்ராக்ஸ் எல்லாமே திரும்ப வந்துடும், ஏன்னா அது அண்டு. ஓகேவா? இப்போது இந்த ட்ராக்கை சின்னது பண்ணிக்கிறேன். நான் இப்படி பெருசு பண்ணுறதுனால, சின்னது பண்ணுறதுனால ட்ராக்கு நம்மளுக்கு ஷோ பண்ணுறது தான் பெருசும் சின்னதாக காட்டுமோ தவிர்த்து வால்யூமில் எந்த வகையான மாற்றங்களும் இல்லை. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வேவ்ஸ் பெருசாகுதுங்கிறனால வால்யூமும் ஏறுதோ அப்படின்னு நினச்சிட வேணாம். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை ஒரு ஸ்பெஷலாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறது வந்து இதை பெருசாக்கும் சின்னதாக்கும், அதுக்காக அது. இப்போ என்னோடய மோட்டிவ் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க இந்த சின்ன சின்ன ஹிட்டெல்லாம் எடுக்கணும். இதுக்கு பேர் தான் ப்ளீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கேட்டை தூக்கி உள்ளே போகிறேன். ஓகே, இதுதான் கேட். நம்ம கம்ப்ரஸரில் பார்த்த மாதிரியே கேட்டுக்கு மேலே அட்டாக் இருக்குது, ரிலீஸ் இருக்குது, இல்லை அதே மாதிரி பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போது கம்ப்ரெஷன் எப்படியோ அதே மாதிரி இதுவும் ஒரு டைனமிக் டூல் தான். டைனமிக்ஸை வச்சுக்கிட்டு தான் இது என்ன பண்ண போகுது அப்படின்னா,
கேட் ஓப்பன் பண்ணவோ கேட்டு க்ளோஸ் பண்ணவோ சொல்ல போகுது. சரிங்களா? ஸோ டைனமிக்ஸுங்கிறது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுதுன்னா, சத்தம் அதிகமாக இருக்குது, சத்தம் கம்மியாக இருக்குது. சத்தம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், அதிகமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். சரிதானே? ஸோ எப்போ கேட்டை ஓப்பன் பண்ணணும், எப்போ கேட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் த்ரெஷ்ஹோல்டு. ஸோ இங்கே த்ரெஷ்ஹோல்டு 2 நாபாக இருக்குது. ஓப்பன் பண்ண வேண்டிய நாபு, க்ளோஸ் பண்ண வேண்டிய நாபு. ஓகேவா? இந்த இடத்துல ரேஞ்சுன்னு இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட ரேஷியோ மாதிரி. எவ்வளோ தூரம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணுறது தான் அந்த ரேஞ்ச். ஓகே, இப்போது நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாமா? பார்த்தீங்களா? இப்போது செட் பண்ணியாச்சு. ஸ்னேர் மட்டும் கேட்குற மாதிரி ஓரளவு செட் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்னேரில் நிறையா விஷயங்கள் இழக்குது, தெரியுதுங்களா? இப்போ ஒரிஜினல் ஸ்னேர் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இதை வந்தால் பைபாஸ் பிளகின் ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ணுறது. இப்போது லைட் எரியுதுன்னா ஆக்டிவேட்டில் இருக்குது, டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ ஸ்னேர் எப்படி இருக்குது, இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணால் ஸ்னேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாதிரி டக்கு நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம க்ளோஸ் த்ரெஷ்ஹோல்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓரளவு நல்லா கேட்குது பாருங்க. செட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்னேர் மட்டும் கிடச்சிட்டு பாருங்க. ஜஸ்ட்டு இந்த பட்டன்ஸை வச்சு நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ரேஞ்ச் செட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தூரம் கம்ப்ரஷன் நடக்கணுன்ட்டு. அப்புறம் எந்த இடத்துல எனக்கு கேட் ஓப்பன் ஆகணும், எந்த இடத்துல கேட்டு க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட வேண்டியதான். ஓப்பனை வந்து லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோ டிக்ரீஸ் பண்ணிட்டோ வரும்போது ஓரளவு பக்கத்தில் உங்களுக்கு அந்த ஸ்னேரோட சவுண்டை மட்டும் கேப்சர் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ ஓப்பன் அங்கே வேண்டியதை பிடிச்சிட்டிங்க. அடுத்து க்ளோஸ் பண்ண வேண்டியதை நீங்கள் மைண்ட் பண்ணிகிட்டே வந்துடணும். ஸோ வந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களால் வந்து வெறும் ஸ்னேரோட சவுண்டை மட்டும் எடுக்க முடிஞ்சிடும். ஸோ இதுதான் கேட். இப்போ கேட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இது நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். ஓகே, எப்போல்லாம் இந்த இடம் வருதோ கேட் ஓப்பன் பண்ணு, இந்த இடம் முடிஞ்சிருதோ கேட்டை க்ளோஸ் பண்ணு. ஏன்னா இதுவும் ஸ்னேரோட ஹிட்டு தானே. பாருங்களேன், டக் டக் அப்படி கேட்கும் பாருங்க, தெரிஞ்சா? டக் டக். இது வந்து ஸ்னேரோட ஹிட்டு தான். இது நம்மளுடைய கிக்கோடதோ ஹை ஹாட்டோட ஏதோ ஒன்று சம்திங். இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இங்கே வரும்போது கேட் ஓப்பன் பண்ணு, திரும்ப இங்கே வரும்போது கேட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேட் ஆப்ஷன். சரியா? இப்போ கேட் பற்றி படிச்சிட்டோம். அடுத்த ஒரு டாபிக் ஒன்று இருக்குது, அது பேர் லிமிட்டர். அதை நம்ம படிப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த செஷனில் லிமிட்டரை பற்றி படிக்க போகிறோம். லிமிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, லிமிட்டரும் ஒரு கம்ப்ரஸர் தான். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ரஸர் மாதிரி இருக்கிற இந்த லிமிட்டரோட ரேஷியோ ∞:1. அதாவது ∞:1 எதை மீன் பண்ணுதுன்னா, எப்போ என் த்ரெஷ்ஹோல்டை தாண்டி வால்யூம் போகுதோ அப்போது அதுக்கோட கட் பண்ணிவிடு, அதுக்கு மேலே ஏறவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ∞:1. கம்ப்ரஸருக்கும் லிமிட்டருக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை தாண்டி வால்யூம் ஏறும்போது கம்ப்ரஸர் என்ன பண்ணுன்னா
ரேஷியோவை வந்து யூஸ் பண்ணிவிட்டு 2:1 2 மடங்கு ஏறுனா 1 மடங்காக வெளியே விடும், 5 மடங்கு ஏறுனா 1 மடங்காக வெளியே விடுறத 5:1 அந்த மாதிரி. ஆனால் லிமிட்டர் வந்து infinity:1. இது எப்போ த்ரெஷோல்டை விட்டு ஏறுதோ அப்போது அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். அதாவது இன்னொரு வகையில் சொல்லணும்னா த்ரெஷோல்டை தாண்டி உங்கள் வால்யூமை ஏறவே விடாது, அதுதான் லிமிட்டர். அங்கேயே உங்கள் வால்யூமை லிமிட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதனால தான் அது பேர் லிமிட்டர். சரியா? இப்போது இந்த லிமிட்டரை வந்து நம்ம வோக்கல்லையே போட்டு பார்ப்போமா? இங்கே இருக்க வாய்ஸ் ட்ராக் இருக்குது, நான் லிமிட்டரை போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுங்களேன். மழை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ, யாருக்கும் எல்லா நேரம். ஓகே, இதுதான் லிமிட்டர். நீங்கள் கம்ப்ரஸரில் பார்த்தா அதே விஷயங்கள் எல்லாமே லிமிட்டர்லேயும் இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா இங்கே ரேஷியோ இருக்காது. ஏன்னா அதான் ரேஷியோ சொல்லிட்டேன்ல, 100:1 இல்லைனா infinity:1. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட வால்யூம் வந்து ஏற்ற போகிறேன். இந்த இடத்துல இன்புட் அப்படிங்கிறது இந்த ட்ராக்கோட வால்யூமு, த்ரெஷ்ஹோல்டுங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரிலீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சீலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. சீலிங்கிறது எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட்டு வால்யூம் வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போது மோஸ்ட்லி இந்த சீலிங் வந்து -1 தான் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ -1ங்கிறத செட் பண்ணிவிட்டு நான் இன்புட்டை கிராங்க் பண்ணிகிட்டே வரேன், வால்யூம் ஏறிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெயின் ரிடக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்களேன். அது விரைந்து மறைகிறதே, இப்போதைக்கு எந்த ஒரு கவலை மட்டும் லிமிட்டிங்கும் நடக்கல. நினைத்தால் இப்போ அது நான் ஏற்ற போகிறேன். தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினை. இங்கே லிமிட்டிங் நடக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? வால்யூமும் ஏறிட்டே போச்சு, லிமிட்டிங்கும் எனக்கு நடக்குது. ஸோ ஓவராலாக என்னுடைய வோக்கல் ட்ராக்குக்கு சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், அதே மாதிரி எனக்கு எந்த வகையான ஒரு பீக்குமே இல்லை. ஸோ இதுதான் மாஸ்டரிங்கில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ளகின். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா மேக்ஸிமைசர் அப்படின்னு கூட சில DAWவில் இருக்கும். மேக்ஸிமைசருங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா நம்மளுடைய வால்யூமை மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அதனால் அது பேர் மேக்ஸிமைசர். சரிங்களா? இப்போ திரும்ப அந்த லிமிட்டரை வந்து போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மழை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ, யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, பார்த்தீங்களா? சீலிங்கை நான் வந்து மாற்றும் போது வால்யூமில் வந்து ஒரு ரிடக்ஷன் தெரியும் பாருங்களேன். ஓ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். மேக்ஸிமமாக தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். பார், அது விதைத்து அறுக்கிறதோ, அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ, யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இதான் ஒரிஜினலாக இருக்க வால்யூம். நான் லிமிட் பண்ணுறேன் பாருங்களேன். அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3 வகையான
கம்ப்ரஷன் டூல்ஸ் பார்த்தோம் நம்ம. இது டைனாமிக் ஷேப்பிங் டூல்ஸ். 1 கம்ப்ரஸர், 2 கேட், 3 லிமிட்டர். ஓகேவா? இப்போது இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது தான் இதை யூஸ் பண்ண தான் இது என்ன பண்ணுது, என்ன நடக்குது, லிமிட்டர் யூஸ் பண்ணால் என்ன நடக்குது, கேட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை கம்ப்ரஸர் யூஸ் பண்ணும்போதோ என்னுடைய ட்ராக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் பண்ணுதுங்கிறத நீங்கள் உணர முடியும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.